வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அதேபோல் கடந்த மாதங்களைப் போலவே இந்த மாதத்தினுடைய இறுதியிலும் நடக்கப் போகிறதா, அதேபோல் அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படி இருக்கும், அவர்களுடைய வணிகங்கள் முதற்கொண்டு அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற குறித்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களை பார்த்திங்கன்னா மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு பிரச்சனையை பார்த்திங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய அடிப்படையில் தான் இவர்களுடைய பலன்களும் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழிற்ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16/8/2024 அன்று சூரியன் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல் மீண்டும் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அன்று செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். அதேபோல் பெரியோர்களினுடைய ஆசைகளை பெற்று வாழ்வில் சாதனை புரியக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்ப்பவைகளை தக்க சமயத்தில் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஒரு மாதங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவுகள் அதிகப்படுத்து, அதேபோல் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களை ஏற்படுத்துங்க. மனதில் சந்தோஷங்களானது உங்களுக்கு உண்டாகும். எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். அதே போல் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினால் பொருளாதாரங்களானது இப்பொழுது மேலோங்கும். மேலுமே மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கிய நபர்களினுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய பயணங்கள் சாத்தியமாகும். திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டியும் இப்பொழுது பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷனானது உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும். அதேபோல் குழந்தைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. நண்பர்களால் தேவையான உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகளானது தீரும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. அரசியல் துறையினருக்கு ஆயுதங்களானது இப்பொழுது கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கையானது அவசியம். வீண் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமலும் உங்களுக்கு போகலாம். அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது இருக்குங்க. எதிர்ப்புகளை சாமர்த்தியமாகவே நீங்கள் சமாளிப்பீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் மூலமாக வர வேண்டிய லாபங்கள் இப்போது தாமதப்படும். எதிர்பார்த்த நிதி உதவியானது ஓரளவுக்கு கிடைக்குங்க. ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல்களானது உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் இல்லாத மாற்றங்களானது இப்பொழுது வரலாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை.
உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கும் வரை அந்த காரியங்கள் முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலைகளானது உங்களுக்கு இருக்கு. வீண் அலைச்சலும் உங்களுக்கு குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலைகளானது இருக்கு. சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கலவையான ஒரு மாதமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்பாராத சமயங்களில் ஆதரவும் நல்ல ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிரிகளை மிக சுலபமாகவே பார்த்தீங்கன்னா வென்று விடுவீர்கள். நீண்ட பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனங்களானது தேவை. அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களது குடும்பத்தாருக்கும் மருத்துவ செலவுகளானது அதிகரிக்கலாம். இதனால் குடும்பத்தில் மன அமைதி மற்றும் நிம்மதியும் குறையும். சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அற்புதமானதாக இருக்குங்க. ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிப்பது வாழ்க்கை துணையுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும். ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் உள்ளது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சூரியன் சிம்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதன் வக்ரம் அடையக்கூடிய காலத்தில் வாழ்க்கை துணை மூத்த சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது திட்டமிட்ட வேலைகளில் தாமதங்கள் போன்றவையானது ஏற்படும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்காதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கவலைகளும் இருக்கும். ஸோ அவர்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படாது. இந்த மாதம் ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பணியாற்றக்கூடிய அல்லது குறிப்பிட்ட துறையில் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளானது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக பெரிய தொகையை ஈட்ட முடியும். அதே போல் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் உயர் பதவி மற்றும் அதிகாரம் நிறைந்த பதவியில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த மாதங்கள் அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. அதேபோல் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் குரு இருப்பதனால வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வதை பார்த்தீங்கன்னா இப்பொழுது தவிர்க்கலாம். வேலை பளு அதிகரித்தாலுமே அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெகுமதியும் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இல்லை என்றாலுமே கூட திடீரென்று குடும்ப செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. இது பெரும்பாலுமே மருத்துவ செலவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் பயணங்களால் ஏற்படக்கூடிய அலைச்சல் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்டவையும் உங்களுடைய உடல் மற்றும் மனநலத்தை பார்த்தீங்கன்னா பாதிக்கலாம். சிம்மராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் எந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதேபோல் புதன் வக்ரமடையக்கூடிய காலங்கள் என்பதனால் கடுமையாக பேசுவது அலுவலகத்தில் அல்லது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துங்க. அதனால் உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் மூலம் வரவேண்டிய லாபங்களானது தாமதப்படும். எதிர்பார்த்த நிதி உதவிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சலும் உங்களுக்கு குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாத மாற்றங்களும் வரலாம். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கும் வரை அந்த காரியங்கள் முடியுமா முடியாதா என்ற மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கு. வீண் அலைச்சலானது உங்களுக்கு குறையலாம். மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெறுவது அதை பற்றி பார்த்தீங்கன்னா மனக்கவலைகளானது இருந்து கொண்டே இருக்கு. சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.